சூப்பர் டேஸ்ட்டான தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 2யும் சேர்த்துக்கலாம். லேசாக கலர் மாறினதுக்கப்புறம் முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரியும் லேசாக கலர் மாறணும். ரொம்ப கலர் மாற விட்டுறக்கூடாது, தீஞ்சு போயிடும். இப்போது கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவை எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் பூவோட பச்சை வாடை போய் எண்ணெயோட சேர்ந்து நல்லா ஒரு வாசனை அடிக்கும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லேசாக கலர் மாறி நல்லா வாசம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பாடை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சாப்பாட்டோட எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிரட்டிக்கணும். சாதம் சூடாவோ குழஞ்சோ இருக்கக்கூடாது. நல்லா உதிரியா ஆறுன சாதமா இருக்கணும். அப்பதான் தேங்காய் சாதம் சாப்பிட நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்ட்டான தேங்காய் சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.